கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட அம்மு ரொம்ப பயத்தோடவே இருக்கா. அவளை ரிலாக்ஸ் பண்றதுக்காக விஜய் சார் அவளை ஷாப்பிங் மால் ரெஸ்டாரண்ட்னு வெளியே கூட்டிட்டு போறாரு. அம்முவும் அங்க ஜாலியா விளையாடிட்டு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. விஜய் வீட்ல அம்மு இல்லாத கேப்ல விஜய் சாரோட தாத்தாவும் சாரதாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. விஜய் காவேரி உறவு நிலைக்கணும்னா அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரி அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே காவேரி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சம்மந்தம் பேசுறாங்க. காவேரி அம்மாவுக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். காவேரி கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு அவங்க வாக்கு கொடுக்கறாங்க. வீட்டுக்கு வந்த காவேரி அம்மா ஏற்கனவே வந்த ஒரு சம்மந்தத்தை ஃபோன்ல பேசி கேன்சல் பண்றாங்க. இதை கேட்ட காவேரி அம்மா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அம்மா காவேரி கிட்ட உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, மாப்பிள்ள உனக்கு தெரிஞ்சவர் தான்னு மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. காவேரி குழப்பத்தோட யார் அந்த மாப்பிள்ளைன்னு கேட்க, நம்ம விஜய் தம்பி தான் காவேரி அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதை கேட்டதும் காவேரி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இல்லாத காவேரி விஜய மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா? அம்முக்காகவாச்சு இந்த முடிவை எடுப்பாங்களா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும்.